ஒன்று பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க, இல்லையா எங்க எண்ணியல் வேலையை எங்களுக்கு குத்துருங்க, நாங்க செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, இன்னும் கூட எனக்கு வலி குறையல. இப்ப இந்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்க சிறப்பு திட்டங்கள் சலுகைகளை எப்படி பாக்குறீங்க? இதை ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி தான், இது நாங்க 15 வருஷமா 12 வருஷமா வேலை செய்யறோம்லாம் இருக்கிறோம். நீங்க அப்பயே எங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்துருந்தீங்க, நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். இன்னைக்கு நாங்க இவ்வளோ அடிபட்டு நொந்து நைட்டு 12 மணி 1 மணி எங்களை வச்சுக்கின்னு ஆலந்தூர் அந்த ஊர் இந்த ஊருன்னு சுத்திட்டு எங்களை ஒரு இடம் இல்லை 4 சில்லியாக்கி கொண்டு வந்து ஜிஹெச் வாசல்ல போட்டுட்டு, முடியாது இதுக்கு மேலே ரத்தம் வருது முடியலன்னு சொன்ன பிறகு கொண்டு வந்து ஜிஹெச் வாசலில் போட்டு அதுக்கப்புறம் போனீங்க. நைட்டெல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில் சோறு போடுறீங்களா? ரசிக்கலை, வேதனையாக இருக்குது, அழுக வருது. அவங்க பண்ணதெல்லாம் நினச்சா ஒவ்வொரு வாட்டியும் இங்கே உட்காந்துட்டு எங்களுக்கு தனியார் மையம் வேணாம், எங்களுக்கு வேணாம், நாங்கள் போக மாட்டோம், அவங்க திட்டமாகவே இருக்கட்டும், அது நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், அப்படியே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டோம்.